அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் யூசர்ஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன்அகாடமி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சற்று மிதமான தொழில் செய்யும் IRMஇன் அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கல்லூரியின் அளவு. ஆப்ஷன் ஏ 1220 கல்லூரிகள், பி 750 கல்லூரிகள், சி 1100 கல்லூரிகள், டி 460 கல்லூரிகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 460 கல்லூரிகள். செகண்ட் ஒன்று பொறுத்துக்க. வெனிஸ் வங்கி, இங்கிலாந்து வங்கி, வங்காள வங்கி, ஆம்ஸ்டர்டாம் வங்கி. ஓகே, வெனிஸ் வங்கி. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதுதான் ஆன்சரு. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்டர்டாம் வங்கி வந்து 1609. புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 1817, பி 1960, சி 1990, டி 1991. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 1991. அடுத்தது, பின்வருவற்றில் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது? ஏ இருமுறை கணக்கிடுதல், பி நம்பத்தகாத புள்ளி விவரங்கள், சி கணக்கில் காட்டப்படாத வருவாய், டி அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது? ஏ சேமிப்பு, பி இறுதிநிலை நுகர்வு நாட்டம், சி மக்களின் வாழ்க்கை நிலை, டி மக்களின் வருவாய். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சேமிப்பு. பொறுத்துக்க. ஆடம் ஸ்மித், JM கீன்ஸ், சேபத் ஜூப்ளி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சரு. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை, JM கீன்ஸ் புதிய பொருளாதாரத்தின் தந்தை, சேபத் வந்து வாராந்திர விடுமுறை, ஜூப்ளினா வருடம். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவை? இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல. ரெண்டாவது, உறுப்பினர்கள் மற்றும் உதவித்தொகை நிரந்தர ஊழியர்கள் அல்ல. 3, உறுப்பினர்கள் குறைந்த அளவு கல்வி தரம் வேண்டியதில்லை. 4, உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பின்வருவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது.
வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் டி. பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆய்கிறது என கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல், ஆடம் ஸ்மித், ஜே.எம். சும்பீட்டர், டி. பால்டுவின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆல்பிரட் மார்ஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோ.